செலிப்ரேஷன்னா வேறு லெவலில் போயிட்டுருக்குண்ணா. படம் வந்து ஃபஸ்ட் நாள் எடுத்தாங்கன்னா வேறு லெவலில் போயிட்டுருக்கு படம். 350 கோடி மேலே கலெக்ஷன் போயிட்டுருக்கு. இதை விட சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அண்ணன் கம்பேக்கு வேறு லெவலு. நெகட்டிவ்லாம் தூக்கி போட்டு குப்பையில் போனேன். எல்லாம் நெகட்டிவ் சொல்கிறோம் சொல்லி தானே இருப்பான். இந்த காலம் வந்து போயிட்டே இருக்கணும். டிஃப்ரெண்ட்டாக எடுக்கணும் தானே. எல்லாருக்கும் அவருக்கு சான்ஸ் கொடுத்துட்டு தானே இருக்காரு. எல்லாம் இப்போ இது கங்குவா பார்த்தீங்க, இதாக இருக்கும் துணியும் பார்த்து எல்லாமே ஒரு ஆளுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி தானே இது. அந்த மாதிரி தான் எடுப்பாருண்ணா. இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுக்கலாமே சொல்லிட்டு எடுத்துருக்கு. இதான் ஃபஸ்ட் டைம் சாமி இது. அப்படிலாம் இல்லைண்ணா. ஃப்ளாப் ஆனதால மாதிரி இல்லைண்ணா. டேரக்டர் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குற. ஃப்ளாப் ஆனதுனால தான் கிடையாதுண்ணா. நீங்கள் ஃப்ளாப் ஆனாலும் அதே டேரக்டரும் வாய்ப்பு கொடுப்பாரு அண்ணன். ஜெய்பீம் அப்போ ஜெய்பீம் என்ன சொல்கிறீங்க? ஜெய்பீம் ஓடிடியில் வந்துச்சு, அதனால தெரியல. ஜெய்பீம்னா சமூக நீதி படம் தான். படம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. சூர்யானாக்கு வந்து இந்த படம் ரொம்ப கம்பேக்காக இருக்குது. அதே மாதிரி ஆர்ஜே பாலாஜி வந்து சூர்யானாக்கு கம்பேக் கொடுத்துறாரு. ஜெய்பீமுக்கு அப்புறம் இந்த படம் ரொம்ப நல்லாயிருக்கு. இதுக்கப்புறம் சூர்யானாக்கு வெற்றி தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா தளபதியும் வந்து சிஎம்மாக போயிட்டார். தலையும் இப்போ அவ்வளோ நடிக்கல. அடுத்த இடத்த வந்து நம்ம சூர்யானா பிடிப்பா எனக்கு கன்ஃபார்மு. ஏன்னா இதுக்கப்புறம் டேரக்டர் எல்லாமே சூர்யானுக்கு செட் ஆகிருக்காங்க. அதே மாதிரி இந்த படம் நல்லா ஓடுது. இன்றைக்கி 25ஆம் நாள் செலிப்ரேஷன் அம்பத்தூர் ராக்கெட்டாக நாங்கள் செலிப்ரேஷன் பண்ணோம். ஃபேன்ஸ் செலிப்ரேஷனாக பாட்டு சாங்கு சாய் அபியங்கர் நல்லா கிழிச்சிட்டார் மியூசிக்கில். அதான் சூர்யானாக்கு இது வரைக்கும் வந்த படத்தை விட இந்த படத்தில் கலெக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக வந்தது படம். இதுக்கப்புறம் வந்து கலெக்ஷன் வந்து நல்லா வரும் படம். அடுத்த படம் வந்து விஸ்வநாதன், அதுவும் நல்லாயிருக்கும். ப்ரோ நிறைய பேர் சொல்லுவாங்க ப்ரோ. சொல்கிறவங்க 1000 சொல்லுவாங்க ப்ரோ. அந்த படம் எடுத்து ஒரு தேட்டர் ரிலீஸ் பண்ணால் அந்த டேரக்டர் அந்த படத்தை டீமுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம். சொல்கிறவங்க 1000 பேர் சொல்லுவான். பார்த்துட்டு போயிட்டு சொல்லிட்டு இருப்பானுங்க. ப்ரோ இது உண்மையாலேயே தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு சொல்லமர சாமி கோயில் இருக்குது. மாயனி சொல்லமர சாமி. அந்த கோயிலில் வந்து இந்த மாதிரி கதை இருக்குது. உண்மையிலே வரலாறு. அதை வந்து இது கொஞ்சம் மிஸ் பண்ணி கதையை எடுத்துக்காங்க. ஆர்ஜே பாலாஜி வந்து மூக்குத்தி அம்மன் படத்தில் வந்து நயன்தாரா மிஸ் பண்ணி காட்டினார். இதில் சூர்யாவை சூப்பராக காட்டிக்காரு படத்தில். படம் நல்லா தானே இருக்குது. கருப்பு படம் பார்க்க செகண்ட் டைம் பார்க்க ஆர்வமாக இருக்கேண்ணா. 25th டே வேறு. நல்ல கலெக்ஷன் வச்சுருக்கு. 350 crores வச்சுருக்கு. அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம். இதுக்கப்புறம் சூர்யா வருவாருன்னு நினைக்கிறேன். நல்ல படங்களை கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஆமாம் எல்லாம் ஒரே டைம் ஒரே படத்தை அதே கான்செப்டில் எடுத்துருந்தா இதுவாகும். அதில் எல்லாம் சேஞ்ச் ஆகுதுனால தான் நல்ல படம் பார்க்க இதுவாகும். ஸோ அதனால தான் இது வந்து ஆர்ஜே பாலாஜியோட கான்செப்ட்ன்றதுனாலயா? ஆமாம், அவர் நல்ல கதையை கொடுத்துருக்காரு. அதனால தான் இவ்வளோ க்ளோஸ் கணக்கில் வந்துருக்கு சூர்யா. ஸோ அதனால தான். சரி, இந்த கான்செப்ட் கரெக்டாக இருக்குது. கரெக்டாக தானே இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக அப்படிலாம் டிஃப்ரெண்ட்டாக சூஸ் பண்ணியிருக்காரு. அதனால் ஹிட் ஆகிருக்கு அவருக்கு. இதுக்கு முன்னாடி இருக்க கான்செப்ட்லேயும் ஆல்ரெடி இது கொடுத்துருக்காரு. இந்த படம் நல்லா பிளாக் பஸ்டராக ஆகிருக்கு. பார்க்கலாம். இதுக்கப்புறமும் நல்ல கலெக்ஷன் அடிக்கணும்னு நம்புகிறேன். இப்போ ரெண்டாவது வாட்டி பார்க்க போகிறேன். எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. தேங்க்ஸ். எடுக்கல